ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் சுவையில் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு அப்படியே தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸ், உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீன்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துலேயே போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டுக்கணும். மஞ்சள் பொடி போட்டு நம்ம வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் வேக வச்சுக்கணும். புளி வந்து நாங்கள் இன்றைக்கி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு புளி ஜாஸ்தியாக வேணும்னு தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். தக்காளி சேர்த்துக்கோங்க ஒன்று. இதை சேர்த்துட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். இதை வந்து இப்போ வந்து 3 விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இதை வந்து வேக விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பருப்பு நெத்தாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா 5 விசில் 6 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. இப்போ வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா காரப்பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா வரமிளகாவோடையே விட்டுக்கலாம். நீங்கள் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை வந்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம சேனலில் வந்து 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறோம். டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து மசிச்சு வச்சுருந்த பருப்பு காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம் அதில். இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். பக்கத்தில் வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு தோசை ஊற்ற போகிறோம். பாசிப்பருப்பு தோசைக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு தோசையோட ரெசிபி வேணா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை. அடுத்த வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு போயிடுங்க. பை பாய்.